கத்திரிக்காவா அப்படின்னு ஓடுறாங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காட்டக்கூடிய கத்திரிக்காய் கிரேவியை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துட்டு அதை ஸ்லிட் பண்ணி உள்ளுக்குள்ள பூண்டு வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா ஆயில் தடவி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுடும் போது எல்லா பக்கமும் ஈவனா சுடுற மாதிரி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து சுட்ட கத்திரிக்காயில கொஞ்சமா நம்ம அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடலாம். தண்ணியை கையில தொட்டு தொட்டு லைட்டா அந்த மாதிரி நம்ம எடுத்தாலே தோல் எல்லாமே ஈஸியா வந்துடும். அடுத்தது லைட்டா வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்தி லைட்டா மசிச்சு விட்டுடலாம். அடுத்து இங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு திரும்ப வதக்கி விட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணி எல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைலாம் போட்டு இறக்கணும்னா சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துடைய அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வரக்கூடிய ஸ்மோக்கி ஃப்ளேவர்ஸ் செம்மையாக இருக்கும்.